பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு, இப்போ நான் பேசுவதெல்லாம் படைப்பை இரண்டாக விளக்குவேன், மனிதருடைய படைப்பையும் இரண்டாக விளக்குவேன். இப்போ மனிதரெல்லாம் குருநாதர்கள், குருமார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த குருமார்களே ரெண்டு இருக்கணும்ல. இப்போ இரவு பகல் ரெண்டு இருக்குது. இரவு ஒன்று இருக்குது, பகல் ஒன்று இருக்குது. கதிரவன் சந்திரன் இரண்டு இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே இரண்டு இருக்கும்போது சூரிய நாடி சந்திர நாடி, புரியுதுங்களா? ரெண்டு. ஆண் பெண் எல்லாமே ரெண்டு. எல்லாமே ரெண்டாக தானே இருக்கு. எப்படி ஒன்றா இருக்க முடியும்? நம்ம அதையும் சிந்திக்கணும்ல. எவ்வளோ நாள் சிந்திக்கல, இப்போ சிந்திக்கலாம். புரியுதுங்களா? இதை கடந்து வாங்கலாம். இந்த கல்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கல்வி பசி மார்க்கம் கல்வி. இது நல்லா இருக்கு, அற்புதமாக இருக்கும். இதை கடந்து வாங்க. இது இதை இப்போது குருநாதர்லேயே எல்லாமே ஆதி பாதின்னு விளக்குவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு புரியாது. இதில் கண்டினியூவாக தொடர்பில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆதி குருநாதர் யார் என்றால் விவசாயி தான் ஆதி குருநாதர். இப்போ பிறந்தீங்க, ஒரு வயசு இல்லை 1.5 வயசு வரலும் பால் குடிச்சிங்க, தாய்ப்பால், அன்னையின் தாய்ப்பால். 1.5 வயசு அடுத்து அம்மா தாய் அறுசுவை ஓட்டுறாங்க உணவு. அப்போ அந்த அறுசுவையை சாப்பிட்டீங்களே, அந்த உணவை உற்பத்தி பண்ணி கொடுத்தது விவசாயி தானே. ஏன் விவசாயியை ஒரு குருவாக ஏற்றுக்கல நீங்கள்? 5 வயசில் ஏற்றுன்னு போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அது 2வது குருநாதர். அது இல்லைன்னு சொல்ல வரல நான். 2வது தானே அது. முதன்மை குருநாதர் யார்? விவசாயி தானே. 1.5 வயசில் சாப்பிட்டீங்க, 2 வயசில் சாப்பிட்டீங்க, 2.5 வயசில் சாப்பிட்டீங்க, 3 வயசில் சாப்பிட்டீங்க, 4 வயசில் சாப்பிட்டீங்க. அவர்லாம் உங்களுக்கு குருநாதராக தெரில. அவரை குருநாதர்னு எவ்வளோ பேர், விவசாயெல்லாம் குருநாதர்னு எவ்வளோ பேர் நம்ம போற்றி வாழ்த்துறோம். செய்யலை. ஆனால் இதுக்கு மேலேயாவது செய்யலாம். ஒரு நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. புரியுங்களா? முதன்மை குருநாதர் யார் என்றால் விவசாயி தான் முதல் குரு. உங்களை ஸ்கூலுக்கு பள்ளிக்கு இட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? பள்ளியில் சேர்த்த பிறகு தான் 2வது குருநாதர். விஞ்ஞான கல்விக்குன்னு வச்சுக்குமே, புரியுங்களா? 3வது பார்த்தோம்னா ஆன்மீக குருநாதர். அது மாதிரி நிறைய குருமார்கள் வருவாங்க. ஆனால் முதன்மை குருநாதர் யார் என்றால் விவசாயி. விவசாயி சேற்றில் கை வைத்தால் சோற்றில் கை வைக்க முடியும். நம்ம இல்லைன்னா விவசாயி இல்லை அப்படின்னு வச்சுக்க, இந்த குருமார்கள் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியும். விவசாயி இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? மாநகரத்தில் வாழுகிறார்களே மக்களுங்க, அவ்வளோ பேருக்கும் அரிசி, காய்கறி, உணவுகள் அனைத்தும் எங்கேருந்து போகிறது? மாநகரத்திலே விவசாயம் நடக்கிறது. இல்லை அந்த குருநாதர்களாக உங்களை குருன்னு சொல்லிங்கிறீங்களா, அந்த குருநாதர்களாக கொண்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க எதுக்கு குருநாதர்? உங்களுடைய பொருளாதாரத்துக்கு குருநாதர். ஆனால் உங்களுடைய உயிருக்கு உணவு கொடுத்தது யார்? அந்த உயிருக்குள்ளே இருக்கிற பசிக்கு உணவு கொடுத்தது யார்? பசி எடுக்குது, உணவு சாப்பிட்றீங்க, அந்த உணவு கொடுத்த யார்? அவர்தான் உங்களுடைய முதல் குருநாதர் என்று புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேலே குருநாதர் யாருன்னு கேட்டால் எல்லாருமே உங்களை பார்த்து சிந்திக்கணும். விவசாயி தான் குருநாதர்னுங்க. என்னது விவசாயி தான் குருநாதரா? என்ன வித்தியாசமாக சொல்கிறாங்க இந்த பிள்ளைங்களா? யார் சொன்னாலும் சரி, பெரியவங்கள சொல்லுங்கள், விவசாயி தான் முதன்மை குருநாதர். அதற்கு மேலே 2வது குருநாதர் தான் இவங்க எல்லாம். அது ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கட்டும், அது கல்வி சொல்லிக் கொடுக்கட்டும், அது தொழில் கற்றுக் கொடுக்கட்டும். புரியுதுங்களா? தொழிலெலாம் நீங்கள் என்ன 2 வயசுலேயே உணவு சாப்பிட்ட நீங்கள் தொழில் கற்றுக்கினீங்க. இப்போ தொழிலை கற்றுக் கொடுக்குறவங்கள குருநாதர்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிடையாது, 2nd, 3rd, 4th அப்படி வரும். இதை புரிஞ்சுங்க. உங்களுடைய முதல் குருநாதர் யார் என்று கேட்டால், இன்று முதல் இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் விவசாயி தான் முதல் குருநாதர். இன்று என்னுடைய உடல் வளர்ந்திருக்கு என்றால் அதற்கெல்லாம் விவசாயிகள் சேற்றில் கை வைத்ததால் சோற்றில் கை வைத்தேன். அந்த பசியும் உணவும் தான் என் உடலை வளர்த்ததுன்னு மன நிறைவோடு பேசுங்கள். உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும். பசித்தர் மூலிகை மகேந்திரன். இதில் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. பசித்தர் மூலிகை மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி.